ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பெரிய தம்பி, இது உங்க சின்ன தம்பி. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ட்ரிப் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கெங்க போக போறோம்ன்றது உங்களுக்கு போக போக சொல்றோம். கிட்டத்தட்ட இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே பொங்கல் ஹாலிடேஸ்க்காக வந்திருக்கோம். நீங்களும் எங்களோட இந்த ட்ரிப்ல கலந்துக்குங்க. வாங்க போலாம். சின்ன தம்பி பெரிய தம்பி, இந்த தம்பி ரெண்டும் தங்க கம்பி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏற்காடுல எங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிரீன் வுட்ஸ்ன்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஹோட்டலை காட்டுற பாருங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல். ஸோ ஏற்காடில் இருக்கு. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாக பார்க்கிங்ஸ் இருக்கு. இருந்து இந்த மேலே இருந்து பாருங்களேன், வியூ பாயிண்ட்டு வேற லெவலுங்க. ஸோ இங்கே வியூ பார்க்குறதுக்கே வேற லெவலில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் சின்ன தம்பியாக கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு லஞ்சை முடிச்சிடலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் ஜிஆர்டியில் போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். என்ன சின்ன தம்பி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் ரூம்ஸ்லாம் பாருங்களேன், அந்த ஹில்ஸ் மேல இருக்கிறதே ஒரு தனி தான். அதோட வியூ பார்க்கறதுக்குலாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எங்களுக்கு. நான் ஜூம் பண்ணி தான் காமிச்சேன். இது ஜூம் அவுட் பண்ணிட்டேன் பாருங்களேன். லாங்ல இருந்து பார்க்கறதுக்கு பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னுட்டு. அட்டகாசம். சன்லைட் இருக்கு. சன்லைட் இருந்தும் அந்த சில்னஸ் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ வேற லெவல்ல இருக்கு. லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். அது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால இல்லை, நாங்கள் வந்து தைப்பூசம் விரதம் இருக்கோம் 48 நாள். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட போகிறது இல்லை. அதனால் வெஜ்ஜு தான். ஸோ இங்கே வெஜ்ஜு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து வெஜ்ஜு கேட்டோம், வெஜ்ஜு இல்லைன்ட்டாங்க. நான்வெஜ்ஜாக தான் இருக்குது. ஸோ இப்போ வெஜ் ஹோட்டல் தேடி அலையிறதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் போல இருக்குது இன்னைக்கு. ஸோ வாங்க போய் பார்ப்போம் இன்னைக்கு எங்களுக்கு வெஜ் ஹோட்டல் கிடைக்குதான்னுட்டு. ஃபைனலாக எங்களுக்கு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்களோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் வந்து போட்டிங்க்கு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னுட்டு. ரொம்ப பனி மூட்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா, மோட்ரு போட்டிங் தான் வந்திருக்கோம் சின்ன தம்பியும் நானும். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருக்கிற போட்டு பார்த்தீங்கன்னா ரோ போட்டு துடுப்பு. ஸோ பயங்கர கூட்டம், செம்மையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே. ஸோ கூட்டத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். சின்ன தம்பி. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ரோபோட்டில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யோ, யார் நீ? ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு வர்றாரு. ஸோ நம்ம ரோபோட் ஓட்டுறான்னு முன்னாடி இருக்கார் பாருங்க, துடுப்பு போட்டுட்டு இருக்கார். இந்த ரோபோட்டில் போகிற சுகமே தனி சுகம்தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், அந்த அண்ணன் ஓட்ட நாங்கள் போக. ஸோ அந்த முக்கில் இருந்து இதை ஃபுல்லாக அப்படியே சுற்றி கொண்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரவுண்டு. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். நான் ஒரு நாளைக்கு கண்டினியூஸாக எத்தனை ரவுண்ட் இந்த மாதிரி ஓட்டுவீங்க? ஓட்டுறதை பொறுத்தா? கூட்டத்தை பொறுத்து. எம்ஏ பிலாசபி இந்த மாதிரி கண்டினியூஸாக ஓட்டும் போது உங்களோட கை எப்படி வலியலாம்? ரெஸ்டே இருக்காது.
எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்கண்ணே? 11 வருஷமா? ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணனை பாருங்களேன், துடுப்பு போடுறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 15 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்காரா. பிச்சு வாய தரடா. என்னது? சக்கரை. அவர் பாருங்களேன், அந்த ஃபுல் லென்த்து ஒரு ரவுண்டே அடிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து எத்தனைன்றது அவருக்கே கணக்கு தெரியல. நம்மளுக்காக அவர் வந்து கை வலிக்க ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட போட்டிங்கை முடிச்சிட்டோம் இங்கே. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம எங்கே போக போகணும்னா ரூமுக்கு தான். ஏன்னா நாங்கள் கார் ஓட்டிகிட்டு வந்த டயர்டே எங்களுக்கு பெரிய டயர்டு. ஸோ அதனால் வெறும் போட்டிங்கை மட்டும் இன்றைக்கி முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களோட ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொன்னோம்ல ஒரு போட்டு ஆட்டி ஆட்டி போனார்னு, அதை பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த போட்டு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் போட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ அப்படியே எங்கள் ரூம் டூரை உங்களுக்கு காட்டிடலான்ட்டு தான். ஸோ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம், எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறோம், இதுக்கான சார்ஜ் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கள் ரூமை நாங்கள் சுற்றி காட்டுறோம். முதல்ல நாங்கள் ஏற்காட்டில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா க்ரீன்வுட்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான். ஸோ அந்த ஹோட்டலோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். மேலே போனீங்கன்னா ரூம் நம்பர் 206 தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம், குயின் சைஸ் பெட் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறமா வந்து ஒரு வார்ட்ரோப் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேரு, ஒரு சிங்கிள் சீட் சோஃபா, டீபாய், கூடவே ஒரு கெட்டில் இருந்தது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டிவி யூனிட் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனை திறந்தோடனே இந்த ஜன்னலை பாருங்களேன், வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சன்லைட் இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக சொல்கிறேன், -டிகிரி தான், அந்த அளவுக்கு ஒரு குளிர் இருந்தது. பாத்ரூம் பாருங்களேன், வெல் நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஹீட்டர் இருக்குது. ஓகேங்களா, வெஸ்டர்ன் டாய்லெட் தான். அந்த சில்னஸ்க்கு நாங்கள் குளிக்கும்போது சுடு தண்ணி இல்லாமல் குளிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சில்லு அந்த தண்ணியெலாம். இத்தனைக்கும் ரூம் வந்து ஏசியே கிடையாது, வித்தவுட் ஏசி. வித்தவுட் ஏசிக்கே அவ்வளோ -டிகிரியில் இருந்தது. தரையில் காலே வைக்க முடியாது. சின்ன ரூமாக இருந்தாலும் காம்பேக்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்து கண்டிப்பாக வந்து நல்லா ஸ்டே பண்ணலாம். ஸோ அப்படியே வெளில வந்து பாருங்களேன், பா எப்படி இருக்குல்ல நேச்சர், சான்ஸே இல்லை, செம்ம அழகு. இங்கே பாருங்கள், சின்ன தம்பி எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஓ, ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி பிடிக்க கேன்டீன் போயிட்டுருக்காரு. அப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஸோ இந்த ப்ளே ஏரியாவை பாருங்களேன், பாருங்கள் நம்ம சின்ன தம்பி என்னமா என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ சின்ன தம்பி என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வரும்போது உங்களோட குழந்தைங்களும் இங்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பாருங்களேன், இந்த நேச்சர்ஸு, அந்த ரூமை ஒட்டி இருக்கிற இடம்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் ஆச்சு எனக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு இருந்துட்டு இந்த ஒரு 3 நாள் வந்து நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணும்போது அது வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஹோட்டலோட சார்ஜஸ் என்னன்றது சொல்கிறேன். ஸோ நான் வந்து அகோடாவில் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். பர் நைட்டுக்கு வந்து 2500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏறுங்க, ஸ்ப்ரிங்கு தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக சின்ன தம்பி உள்ளே ஏறிட்டார். பார்த்தீங்களா எப்படி குதிக்கிறாருன்னுட்டு. அவர் ஆட்டத்துக்கு ஒரு அளவே கிடையாது எப்போவுமே. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வியூ, இந்த கிளைமேட்டு உண்மையிலே வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இங்கே வந்து நீங்கள் ரூம் ஸ்பாட் வேணும் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படின்னா க்ரீன்வுட்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏற்காட்டில். ஓகே சின்ன தம்பி, கிளம்பலாமா? இப்போ கிளம்புனா தான் நம்ம வந்து பாப்பி ஹில்ஸ் போக முடியும். ஸோ நாங்கள் அடுத்தது வந்து பாப்பி ஹில்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அட்வென்ச்சர்ஸு. ஸோ ஸ்கை பார்க்காக பாப்பி ஹில்ஸானு யோசிக்கும் போது நாங்கள் வந்து பாப்பி ஹில்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏன்னா பாப்பி ஹில்ஸில் கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது வந்து கிட்ஸுக்கான ஒரு நிறைய இருக்குது, கிட்ஸுக்கான பிளேஸாக.
ஸோ அதுக்காக தான் வந்து பாப் ஹில்ஸை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாப் ஹில்ஸில் சந்திப்போம். பாய் சொல்லிடு. சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க கம்பி.